ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பிக் ஸ்கை ரிவர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பலவித காரணங்களால டைவர்ஸ் ஆயிருக்கு. அவங்க அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக வேற ஒரு நகரத்துக்கு வராங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஹேண்ட்ஸப்பான ஆளை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான், ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவு டீசெண்டா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸே சொல்லி ஆகணும். நம்ம ஹீரோயினா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் இவங்க ரெண்டு பேர் கேரக்டரும் நல்லா எழுதுனால இவங்க ரெண்டு பேருமே மிங்கிலாக உட்காந்து படத்தை பார்க்க முடியும். படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாமும் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இவங்க படத்து மூலியமா சொல்ல வந்திருக்க மெசேஜ் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு நாவல் அடிப்படையாக வச்சு தான் எழுதி எடுத்திருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவு எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.